பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். சக்திவேலு முத்துவேலு சொன்னதை நினச்சிட்டு இருக்காங்க பழனி. ஒருவேளை அவங்க சொன்னது சரியாக இருக்குமோ? சுகன்யாவும் எப்பயும் போல் இதே தான் சொல்லிட்டு இருக்கா. நான் தான் புரிஞ்சுக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னதை நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கடையில் கூட மயிலோட அப்பா என்ன துடைக்க சொன்னார் அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஓ அப்பா அவங்களுக்கு நான் இந்த மாதிரி தான் இருக்கேன் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பழனி. நம்ம ஏன் சுகன்யா சொன்ன மாதிரி நடந்துக்க கூடாது? நமக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கா, நம்ம சொந்த காலில் நிற்கணும்னு ஏன் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பழனி மனசுலையும் தோண ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் சுகன்யாவை கூப்பிட்டு சுகன்யா கிட்டே ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சுகன்யா, நான் இனிமேல் நீ சொல்கிறத மட்டும்தான் கேட்க போகிறேன். நீ எங்கள் அண்ணங்க சொன்னங்க மாதிரியே நானும் ஒரு கடைக்கு போயிட்டு உக்காந்து வேலை செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகன்யா அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் நல்ல மனசுனா இருக்கீங்க நீங்கள், இப்பயாவது திருந்துனீங்க. எப்படி தான் புத்தி வந்துச்சோ தெரியல, ஏதோ விடுங்க, ஏதோ நல்ல புத்தி வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இனிமே அந்த கடையில் வேலை செய்யாதீங்க, இப்போவே போயிட்டு அவங்க கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சுகன்யா சொல்கிறாங்க. அதுக்கு பழனி அமைதியாகவே இருக்காங்க. ஏங்க ஏன் நின்றுட்டே இருக்கீங்க, போங்க பாண்டியன் கிட்டே போயிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க. இப்போ போயிட்டு பழனி பாண்டியன் கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு வரப்போகிற ப்ரமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.